வாழ்க குருவே துணை குருவே சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பாவம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சிதம்பரம் ராமலிங்க ஐயா அவர்கள் எழுதிட்டு போன நூலில் பார்ப்போம். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டன் செய்தேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வு அளித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரை அழித்தேனோ, கோல் சொல்லி குடும்ப கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனோ, கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனோ, கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பற்றிய கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, தவஞ்செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, சுத்த ஞானிகளை தூசானம் செய்தேனோ, தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ என்னதென்று அறியேனே அப்படின்னு ஐயா இந்த பாவங்கள்லாம் தான் செய்ததா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட முறையிட்டு அவர் நமக்கு நூலாக கொடுத்துருக்காரு. நம்ம இந்த பாவத்தையெல்லாம் ஒவ்வொன்றா அவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் இப்போ இருக்க காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம ஏன் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இப்போ நடந்துட்டுருக்கிறது சித்தர்களுடைய ஆட்சி. இந்த சித்தர்களோட ஆட்சியில் நம்ம சித்தர்கள்ட்ட சரணடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இப்போ இருக்க சமுதாயத்தில் நம்மளால் இன்பமாக வாழ முடியும். நாள்தோறும் பார்க்குறோம், டிவி நியூஸு யூடியூப்பு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லாமே நமக்கு பயமாக இருக்கும். நின்னால் பயம், நடந்தால் பயம், உட்கார்ந்தால் பயம், பேசினால் பயம், பார்த்தால் பயம், வேலைக்கு போனால் பயம், கணவனை பார்த்தால் பயம், மனைவியை பார்த்தால் பயம், குழந்தைகளை பார்த்தால் பயம், எல்லாமே பயம் 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 பயம். இந்த பயம் அப்படின்ற இந்த உணர்வு தாங்க நமக்கு ஆணவமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மோசமான ஒரு குணத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த பயம்தான் மூல காரணம். பயம் அப்படின்ற அந்த உணர்வு, நம்ம பயம் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா நம்ம எந்த தப்புமே பண்ண மாட்டோம். நிச்சயமாக நீங்கள் பயம் உங்களுக்கு நம்ம விட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட ஒவ்வொருத்தருடைய மத மார்க்கத்துலேயும் சொல்லியிருக்கக்கூடிய ஞான குருமார்கள் கொடுத்துருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும். பயம் நீங்கி இறைவனோட அருள் ஈஸியாக நமக்கு கிடைக்க குரு தான் முதல் இறைவன்கிட்ட இருந்து அன்பை நமக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய முதல் ஆசான் அவர் தான். குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம்.